64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்குற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, எந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும், அந்த காரியத்துக்கு எந்த தெய்வங்களோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சோமோ டக்குன்னு அந்த காரியங்கள் வெற்றியாகும்னு சொல்லி அடியனுக்கு தெரிந்த சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேன். விக்னங்கள் இடையூறுகள் நீங்கிறதுக்கு மகா கணபதியோட திருவடியை நம்ம சரணடையணும். நம்மளுக்கு செல்வங்கள் சேர அம்மா மகாலட்சுமி தாயோட திருவடியை சரணடையணும். ஸ்ரீ நாராயணோட திருவடியை சரணடையணும். வரலட்சுமி விரத பூஜை நம்ம செஞ்சோமா நம்மளோட செல்வங்கள் நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நோய் தீர்றதுக்கு ஸ்ரீ தன்வந்திரி பகவானை, ஸ்ரீ குரு மகாகுரு தட்சிணாயமூர்த்தி பகவானை வழிபட பண்ணுமா நம்மளுக்கு அற்புத பலன்கள் கிடைக்கும். வீடு மற்றும் நிலம் வாங்கிறதுக்கு செவ்வாய் பகவான், ஸ்ரீ சுப்பிரமணியர் நம்ம முருகப்பெருமானோட திருவடியில் சரணடைஞ்சோமா அது நீக்கும். சரிங்களா? சீக்கிரம் நம்ம இடமோ பொருளோ வாங்கிறதுக்கு வழி கொடுப்பார். ஆயுள் ஆரோக்கியம் பெறத்துக்கு ருத்ரதேவரை நம்ம வணங்கணும், அவரோட திருவடியில் சரணடையணும். மன வலிமை உடல் வலிமை பெறத்துக்கு அம்மா ராஜராஜேஸ்வரியோட வழிபாடு செய்யணும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணணும், நம்ம அவரோட திருவடியில் சரணடையணும். கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கு அம்மா சரஸ்வதி தாயோட திருவடியில் சரணடையணும். திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு ஸ்ரீ காமாட்சி அம்மன் அன்னை துர்கையோட திருவடியில் சரணடைஞ்சோமா சீக்கிரமாக திருமணம் நடைபெறும். மாங்கல்யம் நம்மளுக்கு நிலைத்து இருக்கணும் அப்படின்னா மங்கள கௌரி தாயை நம்ம அம்மாவோட திருவடியில் சரணடையணும். புத்திர பாகியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அம்மா சந்தானலக்ஷ்மியோட திருவடியில் சரணடையணும். சந்தான கிருஷ்ணரோட திருவடியில் சரணடையணும். தொழிலில் நம்ம சிறந்த லாபம் பெறத்துக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி பகவானோட திருவடியில் நம்ம சரணடையணும். புதிய தொழில் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அம்மா கஜலட்சுமி தாயோட திருவடியில் சரணடையணும். நம்மளுக்கு விவசாயம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா தானியலட்சுமி தாயோட திருவடியில் நம்ம சரணடையணும். சாப்பாடு கஷ்டம் நம்மளுக்கு நீங்கிறதுக்கு நம்ம வீட்டில் அன்னபூர்ணி தாயை வணங்கணும். ஸ்ரீ அன்னபூர்ணி தாயை நிலைக்கிறதுக்கு அம்மாவோட அன்னபூர்ணி தாயோட திருவடியில் நம்ம சரணடையணும். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெறத்துக்கு மகா குருநாதர் மகா கணபதியோட திருவடியில் நம்ம சரணடையணும். சனீஸ்வர பகவான் தோஷம் நம்மளுக்கு இருக்குன்னா எந்த தோஷங்கள் இருந்தாலும், சனி தோஷத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஸ்ரீ ஐயப்ப பகவானோட திருவடியில் சரணடையணும். மகா குருநாதர் ஆஞ்சநேயர் பகவானோட திருவடியில் நம்ம சரணடையணும். நம்மளுக்கு எதிரி தொல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானோட பாதத்தில் சரணடையணும். சஷ்டி விரதம் கடைபிடிச்சோமா அந்த பகைவர் தொல்லை எதிரி தொல்லை நம்மளுக்கு விளைகிறோம். பில்லி சூன்யம் யாவல் சீவனை பிரச்சனை இருக்குன்னா அம்மா வீரமகா காளித்தாயோட திருவடியில் சரணடையணும். சக்கரத்தார் ஆழ்வாரோட திருவடியில் சரணடையணும். ஸ்ரீ நரசிம்மரோட திருவடியில் நம்ம சரணடையணும். நம்மளுக்கு எந்த விதமான திருஷ்டி தோஷம் இருந்துச்சுன்னா அதை விளக்கிறதுக்கு அம்மா கருமாரி தாயோட திருவடியில் நம்ம சரணடையணும். அழியாத செல்வமும் ஞானமும் சக்தியும் நம்மளை கொடுக்கறது நம்மளுக்கு சிவஸ்துதி நம்ம படிக்கணும். இது எல்லாமே அற்புதங்கள் நிறைந்த விஷயம். என்னென்னா, நம்மளுக்கு எந்த காரியம் வேணும், எந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணுமோ அதுக்கு உண்டான தெய்வங்களோட திருவழியில் நம்ம சரணடையக்குள்ள நிச்சயமாக அதிலிருந்து நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா நம்ம குருநாதர் சித்தர்கள் இது போன்ற ஒரு வழிகாட்டுதலையும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இவங்களோட பாதத்தில் நீ திருவடியில் போய் சரணடை, சீக்கிரமாக அதிலிருந்து நீ விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும். உனக்கு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும். இதுதான் வழிபாடு முறை. இதுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை நீ பாரு. ஒரு நபருக்கும் இது தேவை. ஏன்னா
நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கரெக்டாக அந்த தெய்வத்தோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சு அவங்களுக்கு நம்ம பூஜைகள் செஞ்சு அந்த தெய்வங்களோட மனதை நம்ம குளிர் வைக்கக்குள்ள நிச்சயமாக நம்மளோட கஷ்டம் துன்பம் துயரங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலைக்கு போக முடியும். சரிங்களா? இது என்னன்னா எரியாற்றல் நம்மளுக்கு கொடுத்த மிக அற்புதமான நிகழ்வுகள். எந்தெந்த நம்மளுக்கு பிரச்சனைக்கு எந்தெந்த தெய்வத்தோட திருவடியில் நம்ம சரணடைஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றடைகிறது மிக அற்புதமான பதிவு. இது எல்லோரும் அந்த தெய்வத்துக்கு உண்டான நம்ம வழிபாடு செஞ்சு அந்த தெய்வ ஆற்றலை நம்ம எல்லோரும் பரிபூர்ணமாக பெறணும். இது ஒரு அற்புத பதிவு. எல்லோரும் இதை பயன்படுத்தி பயனடைய வேண்டும். Please subscribe the Sri Vetri Ganapathy Aanmeega Nilayam.